ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் பிரீட்டம் அண்ட் பிரீட்டோ வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் வில்லன் டீமில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட திருட்டு வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த திருட்டு கும்பல் நிறைய இடங்களில் இது மாதிரி பண்ணுறாங்க. அதனால் போலீஸுக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். இவர் ஒரு 90s கிட்ஸ் போலீஸ். அதனால் இவருக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரில, அந்தளவுக்கு வரல. அதுக்கப்புறம் இவரு கூட இப்போ 2K கிட்ஸ் போலீஸ் இணைஞ்சிட்றாங்க. அவங்க இந்த நெட்டுலாம் பூந்து விளையாடுவாங்க. எப்படியாவது பிடிச்சவங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிடிக்கிற ஒரு வல்லமை படைச்சவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை எப்படி பிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தாவே அதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. குறிப்பாக 2 போலீஸ்காரங்க பண்ணுற அலப்பறம் நல்லாவே இருக்குது. காமெடி நல்லாவே எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோட் நல்லாவே போகுது. சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காமெடியாக கொண்டு போயிருக்கனால பார்க்கறதுனால இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதேமாரி வில்லன் கும்பலும் அதே மாதிரி தான். இவங்க வைக்கிற ட்விஸ்ட்டில் தப்பிச்சு போவாங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸோட பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது. சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் இருக்குது. டூரேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் திரும்ப கெஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஆஃப் வர சீரிஸ் எபிசோடெலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங்லாம் மேடன் பண்ணி கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருக்குது. செகண்ட் ஆஃப் 4 எபிசோடு கொஞ்சம் மொக்க போடுது, கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங்கில் பக்காவாக கொடுத்துருக்கணும். இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்ச போல் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.